சிக்கன் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். 1/2 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால சிக்கன்ல இருக்க ஸ்மெல் போகும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே ஒரு ஓரமா வச்சிருங்க. இது நல்லா ஊறட்டும். அடுத்து இந்த ஊறுகாய்க்கு தேவையான மசாலா அரைக்க போறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 4-5 ஏலக்காய், 2-3 பட்டை, 4-5 கிராம்பு இதெல்லாம் ஒரு பேன்ல சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது, நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா இதோடைய மனம் மாறிடும். லேசா வாசனை வரும், அந்த வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். லேசா வாசம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது கூட கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சு வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முழுமையா ஆற வச்சிருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த கலர் வந்ததுக்கு அப்புறமா சிக்கனை எண்ணெயில இருந்து வெளியில எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாத்திக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயில அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடா தான் இருக்கு. இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்லது. 1/4 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா கரெக்டா இருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட ஏற்கனவே நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்க மசாலா பவுடர் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி குறைவாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இது கலர் நல்லா கொடுக்கும், காரம் கம்மியா இருக்கும். அதுக்காக நீங்க நார்மல் மிளகாத்தூள் சேர்க்கறதா இருந்தா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிருக்கு. ஊறுகாய் வந்து முழுமையா தயார். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முழுமையா ஆற வச்சிருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்க சாதத்துல போட்டு கூட பிரட்டி சாப்பிடலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.